கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே குப்பிச்சிபாளையத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் கட்டியுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 175 கோடி ரூபாய் மதிப்பில் 10.81 ஏக்கர் பரப்பளவில் 1800 அடுக்குமாடி குடியிருப்புகளை உள்ளடக்கியது. கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த குடியிருப்புகளை திறந்து வைத்தார். தகுதியுள்ள பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வீடுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை வீடுகள் வழங்கப்படவில்லை. கடந்த மாதம் பயனாளிகள் விசாரித்தபோது நவம்பர் 25ஆம் தேதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. பயனாளிகள் மின்சாரத்துறை மற்றும் பராமரிப்பு கட்டணங்களையும் செலுத்தியுள்ளனர். நவம்பர் 25ஆம் தேதி சுமார் 200க்கும் மேற்பட்ட பயனாளிகள் வீடுகளின் சாவிகளை பெற வந்தபோது அதிகாரிகள் யாரும் இல்லாததால் அதிருப்தி அடைந்தனர். இதனால் அவர்கள் சாலை மறியல் செய்ய முயன்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய அதிகாரிகள் மற்றும் பெரியநாயக்கன்பாளையம் காவல்துறை அதிகாரிகள் பயனாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் முடிவில் இன்று 50 பேருக்கு வீடுகளின் சாவிகள் வழங்கப்படும் என்றும் அடுத்த வாரம் மீதமுள்ள வீடுகளின் சாவிகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து மறியல் முயற்சி கைவிடப்பட்டது. சாவிகளை பெற்ற பயனாளிகள் தங்களது புதிய வீடுகளை பார்வையிட்டனர்.